என்னவாயிற்று வேதாளமே? இன்று ஏன் எந்த மாயவித்தையும் செய்யவில்லை? அப்படியே நீ ஏதேனும் செய்தாலும் அது என்னை பாதிக்காது. நான் எப்படியும் உன்னை இங்கிருந்து அழைத்துச் செல்லாமல் விடமாட்டேன். பிறகு ஏன் தாமதிக்கிறீர்கள்? வாருங்கள், பிடியுங்கள், அழைத்துச் செல்லுங்கள். நான் தயார். இங்கிருக்கிறேன். வாருங்கள், அழைத்துச் செல்லுங்கள். பாருங்கள். என் மாய வலையில் சிக்கிவிட்டீர்களா? நான் தங்கள் அருகில் வந்தும் என்னை பிடிக்க முடியவில்லையே. பாருங்கள், பாருங்கள். அரசர் விக்ரமாதித்யரே, தாங்கள் என்ன செய்தீர்கள்? என்னால் அசைய முடியவில்லையே. இப்படி நெருக்கி என் எலும்புகளை நொறுக்கிவிடப் போகிறீர்கள். என்னுடைய ஆத்மா விரைவில் மேலோகம் சென்றுவிடும். என்னை விடுவித்து விடுங்கள். என்ன மூச்சு விட முடியவில்லை. என்னை விடுவித்து விடுங்கள். நான் தங்களுடன் வர தயாராக உள்ளேன். என்னை முதலில் விடுவியுங்கள். என்னை விடுவித்து விட்டீர்களா? நான் நலமாக உள்ளேன். என்னால் மூச்சு விட முடிகிறது. சரி, நான் புறப்படுகிறேன். வேண்டாம், நான் வருகிறேன். என் எலும்புகளை நொறுக்கி விட்டீர்களே. என் எலும்புகள்லாம் மிகவும் வலிக்கின்றது. அரசர் விக்ரமாதித்யரே, நான் தங்களை எவ்வளவு அக்கறையோடு பார்த்துக் கொள்கிறேன். ஆனால் தாங்களோ என் மீது சிறிதளவு கூட கருணை காட்டுவதில்லை. என் எலும்பெல்லாம் வலிக்கின்றதே கடவுளே. சரி, இன்று நான் ஒரு அழகற்ற பெண்ணின் பற்றிய கதையை கூறுகிறேன். அசன்புரம் கிராமத்தில் ராம்ரத்தி என்ற ஒரு பெண்மணி இருந்தாள். பதி மடிந்த பிறகு தன் இல்லத்தை கவனிப்பதோடு பதியுடைய வாணிபத்தையும் கவனித்துக் கொண்டாள். அவனுடைய மகளான சர்க்கத்தை பற்றி மிகவும் கவலைப்பட்டுக் கொண்டிருந்தாள். ஏனென்றால் அவள் அழகற்றவள். அவளுக்கு விவாகம் செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்தாள். என் மகள் சர்க்கம் 1000-ல் ஒருத்தியாவாள். திருமணத்தில் எந்த குறையும் நாங்கள் வைக்க மாட்டோம். கை நிறைய வரதட்சணை, குதிரை, யானை எல்லாவற்றையும் சீர்வரிசையாக தருவோம். நாங்கள் செய்ய போகும் திருமணத்தை பார்த்து அக்கம் பக்கத்தில் உள்ள அனைத்து கிராம மக்களும் வாயை பிளந்து கொண்டு நிற்கப் போகிறார்கள். அதையெல்லாம் பிறகு பார்த்துக் கொள்ளலாம். முதலில் உங்கள் மகளை அழைத்து வர சொல்லுங்கள். அது மட்டுமின்றி ஒவ்வொரு சீதனத்திற்கும் ஒரு தோலா பொற்காசுகள் தருவோம். அதில் எந்த குறையும் இருக்காது. எஜமானி அம்மா, சம்பந்தம் முடிக்க வேண்டும் என்று அதிகமாக கூறிவிட்டனோ? இல்லை இல்லை, சரியாகத்தான் கூறினீர் கணக்கரே. இருப்பினும் ஐயா, பெண்ணை பார்க்காமல் எப்படி நாங்கள் சம்மதம் தெரிவிக்க முடியும்? தங்கள் புத்திரி சர்க்கத்தை வர சொல்லுங்கள்.
சர்க்கம், அம்மா சர்க்கம். இதோ என் மகள் வந்து விட்டாள். இவள்தான் என் மகள் சர்க்கம். இந்த ஜமீன், அரண்மனை இவற்றுக்கு இவள் மட்டும்தான் வாரிசு. அதெல்லாம் இருக்கட்டும், முதலில் உங்கள் மகளின் முகத்தை காட்டுங்கள். அது என்னவென்றால், எங்களின் குல வழக்கப்படி திருமணத்திற்கு முன் முகத்தை காட்ட மாட்டோம். என்ன இது, ஏன் இப்படியெல்லாம் கூறுகிறீர்கள்? அவளுக்கு பரிசளிக்க ரத்னஹாரத்தை எடுத்து வந்துள்ளேன். பெண்ணை பார்த்து பிடித்ததும் இந்த ஹாரத்தை போட்டுவிட்டு தான் செல்வேன். இவர்கள் மயக்கமடைந்து விட்டார்கள். விசிறியை எடுத்து வருகிறேன். கொடு. இவள் பெண்ணா அல்லது கரும் குரங்கா? இதோ பாருங்கள், இவளை நான் மருமகளாக ஏற்க தயாராக இல்லை. இதோ பாருங்கள் ராம்ரதி, தங்களுடைய சொத்துக்களை பார்த்து நாங்கள் மயங்க மாட்டோம். வாருங்கள், செல்லலாம். செல்லுங்கள். நில்லுங்கள் சகோதரி, சகோதரி நில்லுங்கள். நான் சொல்வதை கேளுங்கள். என் மகளின் குணத்தை பாருங்கள். தாங்கள் என்ன நினைத்தீர்கள் ராம்ரதி? தங்கள் செல்வத்தை பார்த்து என் மகனுக்கு தங்கள் புத்திரியை விவாகம் செய்வேன் என்று எண்ணினீர்களா? இந்த கருங்குரங்கை யார் மணப்பார்கள்? நான் சொல்வதை கேளுங்கள். தங்கத்திலான ஒரு மணமகனை செய்யுங்கள். அத்துடன் தங்கள் மகளுக்கு விவாகம் செய்து வையுங்கள். வேறு யாரும் தங்கள் மகளை ஏற்க மாட்டார்கள். நான் நிச்சயம் தங்கள் மகளை ஏற்க மாட்டேன். சரி, செல்லுங்கள் செல்லுங்கள். இது போன்ற ராட்சசியின் மகனை என் மகளுக்கு நான் திருமணம் செய்து வைக்க மாட்டேன். பெரிதாக சம்பந்தம் பேச வந்து விட்டார்கள். எஜமானி அம்மா, என்ன கணக்கரே? நம் சர்க்கம். சர்க்கம், அவளுக்கு என்ன வயிற்று? விடுங்கள் அன்னையே, நான் மடிய வேண்டும். என்னை தடுக்காதீர்கள். பித்து பிடித்து விட்டதா? மனமுடைந்து போகாதே. உனக்கு நிச்சயம் திருமணம் நடக்கும். உன்னை நான் முத்துக்களாலும் வைரத்தினாலும் அலங்கரிப்பேன். தனத்திற்கு ஆசைப்பட்டு யாராவது என்னை திருமணம் செய்து கொள்வார்கள். ஆனால் என்னை மனதார விரும்ப மாட்டார்கள். யார் என்னை திருமணம் செய்து கொண்டு போனாலும் அவர்கள் இல்லத்தில் நான் தேவையில்லாத ஒரு பொருளாக தான் இருப்பேன். என்ன கூறினாய்? இதுதான் காரணமா? அப்படியானால் வாழ்நாள் முழுவதும் என்னோட வைத்துக் கொள்கிறேன். கண்ணுக்குள் வைத்து உன்னை பாதுகாப்பேன். உனக்கு திருமணம் நடந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, கடைசி வரையில் நான் உன்னை பாதுகாத்துக் கொள்வேன். வருவது தாமதம், ஆனால் சீக்கிரம் செல்ல வேண்டும் என்று கூறுங்கள். உங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு. ஏய் நந்து, சீக்கிரம் வா, இந்த மூட்டைகளை எடுத்து வை. எஜமானி அம்மா, தானியத்தை இந்த முறை என்ன விலைக்கு தருகிறீர்கள்?
10 பொற்காசுகள். 10 பொற்காசுகளா? அப்படி என்றால் கேழ்வரகு? அது 20 வெள்ளி பணம். எஜமானி அம்மா உடல் நலமாகத்தானே உள்ளது? அக்கம் பக்கத்தில் உள்ள கிராமத்தில் இந்த விலைக்கு மூட்டை மூட்டையாக கிடைக்கிறது. ஆனால் நீங்கள் என்னவோ விலை மிக அதிகமாக கூறுகிறீர்கள். தங்களின் அழகற்ற மகளுக்கு திருமணமாகவில்லை என்று உங்களுக்கு புத்தி என்ன பேதலித்து விட்டதா? என்ன திமிரு இருந்தால் இப்படி கூறுவாய்? இது எங்களுடைய தானியம். நாங்கள் கூறுவதுதான் விலை. தேவை இருந்தால் வாங்கிக் கொள், இல்லை என்றால் சென்று விடு. ஐயா ஐயா ஐயா, சற்று நில்லுங்கள். பொழுது விடிந்ததும் வந்து விடுகிறார்கள். எஜமானி அம்மா, ஏன் இவ்வாறு செய்தீர்கள்? நமக்கு வணிகம் நஷ்டமாகி விடுமே. தங்களுக்கு என்ன நேர்ந்தது? வருவோரை இப்படி விரட்டி அடித்தால் நமக்கு வணிகம் நஷ்டமாகிவிடும். இதோ பாருங்கள் கணக்கரே, இப்படி வணிகம் செய்து நாம் என்ன செய்ய போகிறோம்? இத்தனை தனதானியங்கள் இருந்தும் என் மகளுக்கு என்னால் திருமணம் செய்து வைக்க முடியவில்லை. என் மகள் சர்க்கமோ தினம் தினம் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாள். எஜமானி அம்மா, இதை சரி செய்வதற்கு ஒரு வழி உள்ளது. நமது கிராமத்தின் எல்லையில் மிகப்பெரிய மகரிஷி வந்துள்ளார். அனைத்து கிராமங்களிலிருந்தும் அவரை காண வருகிறார்கள். பூஜை முடிந்த பிறகு அவர் யாருடைய அன்பளிப்பை ஏற்றுக்கொள்கிறாரோ அவர்களுடைய ஒரு இச்சை பூர்த்தியாகுமாம். நாம் வேண்டுமானால் அவரை காணலாமே. அவர் ஏதாவது வழி ஒன்றை கூறுவார். உடனே செல்வோம். கணக்கரே, அவர் தவம் செய்து கொண்டிருக்கிறார். இத்தனை ஜனங்களின் ஆரவாரம் கேட்டும் அவர் கண் திறக்கவில்லையே. அப்படி இருக்கையில் அவர் இந்த சிறு புஷ்ப குவியலை ஏற்பாரா? நாமும் இவரை காண பொற்காசுகளை கொண்டு வந்திருக்க வேண்டும். வாருங்கள், நாம் திரும்பி செல்லலாம். மன்னியுங்கள் எஜமானி அம்மா, இங்கு வந்த பிறகு நாம் திரும்பிச் செல்வது அவ்வளவு நல்லதல்ல. நாம் அவரிடம் ஆசிகள் பெற்றுத்தான் செல்ல வேண்டும். நல்லது. நில் மகளே. இங்கு வந்திருக்கும் மக்கள் அனைவருக்குள் நீ கொடுத்த பரிசுதான் என் மனதை மகிழ்வித்தது. இந்த மலர்கள் என் மனதை வருடியது. கேள் மகளே, உன் மனதில் என்ன இச்சை உள்ளது? மகரிஷி, என் மனதில் உள்ள வேதனையை தாங்கள்தான் தீர்க்க வேண்டும். என் மகள் அழகில்லை என்ற காரணத்தினால் அவளை மணக்க யாரும் முன் வரவில்லை. தாங்கள்தான் எனக்கு இதற்கு ஒரு சகாயம் செய்ய வேண்டும். இதை பெற்றுக்கொள். இது விலை மதிப்பில்லாத கனி. என் அருகில் வா. நான் கூறுவதை கவனமாக கேள். மகளே சர்க்கம், சர்க்கம், இதோ பார் மகளே, உனக்காக நான் விலை மதிப்பில்லாத ஒரு கனியை கொண்டு வந்துள்ளேன். இதை உண்டால் நீ அழகியாகி விடுவாய்.
அன்னையே, நான் இப்படியே இருக்கிறேன், என்னை விட்டு விடுங்கள். நான் என்றுமே அழகியாக மாற வாய்ப்பே இல்லை. நான் இங்கு இருப்பது தங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் நான் இந்த இல்லத்தை விட்டு செல்கிறேன். நில் மகளே. அப்படியெல்லாம் கூறாதே. அது நல்லதல்ல. குழந்தைகள் எப்படி இருந்தாலும் அவர்கள் தாய் தந்தையருக்கு பிரியமானவர்களே. தாய் தந்தையர் பிள்ளைகள் நலமோடு வாழ வேண்டும் என எண்ணுவார்கள். ஒரு மகரிஷி இந்த கனியை கொடுத்தார். இதை மட்டும் நீ உண்டு விட்டால் தேவதை போன்ற பேரழகி ஆகிவிடுவாயாம். அப்படி மாற வாய்ப்புள்ளதா? எனக்கும் இதில் நம்பிக்கை இல்லை. இருப்பினும் முயற்சி செய்வதில் தவறில்லையே. இதை சாப்பிட்டு பாரேன். கன்ஷாம், இன்று உங்கள் அனைவருக்கும் விடுமுறை. எஜமானி அம்மா, நாங்கள் செய்த தவறு என்ன? நான் கூறிவிட்டேன் அல்லவா? அனைவரும் செல்லுங்கள். இது உங்கள் வேலைக்குண்டான தொகை. 10 நாட்கள் முடியும் வரை யாரும் இங்கு வரக்கூடாது. அனைவரும் செல்லுங்கள். எஜமானி அம்மா, தாங்கள் ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள்? இந்த பணி செய்பவர்கள் இல்லை என்றால் எவ்வாறு நாம் வாணிபம் செய்வது? மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டுவிடும். தாங்கள் ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள் என்று எனக்கு ஒன்றும் புரியவில்லை. கணக்கு பிள்ளை, சற்று இப்படி வாருங்கள். மகரிஷி நமக்கு அந்த கனியை கொடுத்தார் அல்லவா? அதனுடைய பலன் தெரிய ஆரம்பித்து விட்டது. அந்த கனியினை உண்டதும் எனது செல்ல மகள் சர்க்கம் சொர்க்கத்தில் உள்ள தேவதை போல் பேரழகியாக மாறிவிட்டாள். அப்படியா? அதற்காக ஏன் பணியாளர்களுக்கு விடுமுறை விட்டீர்கள்? ஏனென்றால் எந்த ஆண்மகன் சர்க்கத்தை கண்டாலும் கண்ட அந்த நொடியை மதிமயங்கி விழுந்து விடுவான். உடனே விவாகம் செய்ய வேண்டும் என்பான். ஒருவேளை அது வேலைக்காரனாக இருந்து விட்டால், அல்லது தாங்களாக கூட இருக்கலாம். என்னது? அது மட்டுமல்லாது, அந்த மகரிஷி எந்த ஆடவனும் அவளை காணக்கூடாது என்றார். அதுவுமின்றி இந்த 10 நாட்களுக்குள் அவளை மனதார விரும்பும் ஒரு ஆடவன் கிடைக்கவில்லை என்றால் மீண்டும் அவள் அழகற்றவளாகி விடுவாளாம். இது பெரும் இக்கட்டான சூழலாயிற்றே. யாராவது ஒரு ஆடவன் கண்டால் உடனே விவாகம் செய்ய கூறுவானா? ஒருவேளை உண்மையான அன்பு செலுத்துபவன் கிடைக்கவில்லை என்றால் அவள் அழகற்றவளாகி விடுவாளே. இந்த விஷயத்தை எண்ணித்தான் நான் கவலை கொள்கிறேன். சர்க்கத்திற்கு நல்ல மணமகன் கிடைக்க வேண்டுமென்றால் அதற்கு இன்னும் 9 நாட்களே நம்மிடம் உள்ளது. அதோடு சர்க்கத்தை நாம் மாப்பிள்ளைகளுக்கு எப்படி காட்டுவது? அதற்கு ஒரு உபாயம் உள்ளது. நாம் சர்க்கத்தை காட்டாமலேயே அவள் முகத்தை கண்ணாடியில் பார்க்க வைப்போம். அப்பொழுது யாரும் அவளைக் கண்டு மயங்க மாட்டார்கள். தாங்கள் கூறுவது சரியான உபாயம்தான். ஆனால் அதை நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும். நான் தங்களைத்தான் முழு மனதோடு நம்புகிறேன். அதனால் சர்க்கத்தை முதலில் நீங்கள் கண்ணாடி வழியாக பாருங்கள்.
கணக்கரே, தங்களுக்கு ஒன்றும் நேரவில்லையே? ஏதும் காயம் ஏற்பட்டுள்ளதா? அடக்கடவுளே, என்ன இது? ஒருவேளை என் மகளை இவர் விரும்பிவிட்டால் சர்க்கத்தை கண்டு மயங்கிவிட்டாரோ? கணக்கரே, கணக்கு பிள்ளை! நலமாக உள்ளீரா? என்னால் என் கண்களையே நம்ப முடியவில்லையே. உண்மையிலேயே நம் சர்க்கம் சொர்க்கத்தின் தேவதை போல உள்ளாள். என் மகள். கணக்கு பிள்ளை, சர்க்கத்தை தாங்கள் மகளே என்றீர்களா? அப்படி என்றால் சர்க்கத்தை கண்டு தாங்கள் மயங்கவில்லை. எஜமானி அம்மா, நான் கூறிய உபாயம் சரியாகத்தான் உள்ளது. சரி கணக்கரே, இத்துடன் விடுங்கள். பக்கத்தில் உள்ள கிராம மக்களுக்கு இந்த விஷயத்தை உடனே தெரியப்படுத்துங்கள். என்னுடைய மகள் சர்க்கம் இப்பொழுது பேரழகியாகிவிட்டாள். ஆம், யார் எனது மகளை மனமாற விரும்புகிறானோ, உண்மையாக நேசிக்கிறானோ, அவனுக்கு என் மகள் சர்க்கத்தை நான் விமர்சையாக திருமணம் செய்து வைப்பேன். என்னுடைய அனைத்து சொத்துக்களும் செல்வங்களும் அவன் பெயருக்கு எழுதி வைப்பேன். விக்ரமாதித்யரே, ராம்ரதி தன்னுடைய மகள் அழகாகி விட்டாள் என்பதை அக்கம் பக்கத்தில் உள்ள கிராமத்துக்கு தெரியப்படுத்திவிட்டாள். யார் அவளை மனதார ஏற்றுக்கொள்கிறார்களோ அவனுடன் விவாகம் செய்வதாக கூறினாள். ஆனால் கிராம மக்களின் மனதில் சர்க்கம் அழகற்றவள் என்பது நிலைத்துவிட்டது. அதனால் அவள் அழகாகிவிட்டாள் என்பதை மக்கள் ஏற்க தயாராக இல்லை. இன்று நாளை என்று நாட்கள் கடந்ததை தவிர அவளை விவாகம் செய்ய எந்த ஆடவரும் முன்வரவில்லை. இன்றும் எந்த ஆடவனையும் காணவில்லையே. நாளைக்குள் சர்க்கத்திற்கு விவாகம் நடக்கவில்லை என்றால் என்னவாகும்? என் மகள் சர்க்கம் மீண்டும் நிரந்தரமாக அழகற்றவளாகி விடுவாள். கடவுளே! எஜமானி அம்மா, பக்கத்தில் உள்ள கிராமத்திலிருந்து 7 இளைஞர்களை அழைத்து வந்துள்ளேன். அவர்கள் சர்க்கத்தை பார்க்க தயாராக இருக்கிறார்கள். ஒருவேளை சர்க்கத்திற்கு அவர்களை பிடித்துவிட்டால் உடனே விவாகத்திற்கு ஏற்பாடு செய்து விடலாம். எஜமானி அம்மா, இளைஞர்கள் படித்ததோடு மட்டுமல்லாமல் ஒழுக்கத்திலும் சீலத்திலும் சிறந்தவர்களாவார்கள். ஆமாம். சர்க்கத்தை நான் இன்றே திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன். நான் அவளை மனதார விரும்புகிறேன். என்னைப் போல் அவளை யாரும் நேசிக்க முடியாது. சர்க்கம் எனக்குத்தான் உரியவள். அவளை நான் விவாகம் செய்ய போகிறேன். நான் தான் சர்க்கத்தை நிச்சயமாக விவாகம் செய்வேன். சர்க்கத்தை நான் மட்டும்தான் மனதார விரும்புகிறேன். சர்க்கத்தை மணக்கப் போவது நான் தான். சர்க்கமில்லாமல் என்னால் உயிர் வாழ முடியாது. தாங்கள் அனைவரும் விருந்தினர் மாளிகைக்கு செல்லுங்கள். யாருடைய அன்பு ஆழமானது என்பதை நாம் அனைவரும் பேசி நாளை முடிவு செய்வோம். கணக்கரே, வந்த அனைத்து ஆடவரும் சர்க்கத்தை விரும்ப ஆரம்பித்து விட்டார்கள். அத்துடன் சர்க்கத்தை மணக்க வேண்டும் என்கிறார்கள். யார் எனது செல்ல மகள் சர்க்கத்தை மனமாற விரும்புகிறார்கள் என எப்படி கண்டுபிடிப்பது? அதை பற்றி தாங்கள் கவலையுற வேண்டாம் எஜமானி அம்மா. அதற்கு நாம் இளைஞர்களை கண்காணிக்க வேண்டும். ஏதாவது ஒரு யுக்தியை நான் யோசிக்கின்றேன். நான் கூறுவதை கேட்டு அனைவரும் செல்லுங்கள்.
சர்க்கத்தை நான் தான் உயிருக்கு உயிராக நேசிக்கிறேன். இருப்பினும் எனது காதல் ஆழமானது. நான் வரையறுக்கும் சித்திரத்தில் அவள் உயிர் பெற்று எழுவாள். அவள் அழகை வர்ணித்து நான் எழுதப் போகிருக்கும் கவிதையில் உன்னுடைய சித்திரமும் உன்னுடைய வீரமும் வீணாகி போய்விடும். பலமும் வீரமும் இருப்பவன் தான் காதலிக்க தகுதியானவன். சர்க்கத்திற்காக நான் என் உயிரையும் கொடுப்பேன், அவளுக்காக உங்கள் அனைவரின் உயிரையும் எடுப்பேன். ஆரம்பியுங்கள். நீங்கள் அனைவரும் சர்க்கத்தை கண்டீர்கள் அல்லவா? ஆனால் அவளோ உங்கள் யாரையும் பிடிக்கவில்லை என்கிறாள். அதனால் தங்கள் சம்பந்தத்தை அவள் வேண்டாம் என்று கூறிவிட்டாள். இல்லை இல்லை, அப்படி செய்யக்கூடாது. சர்க்கத்தை மட்டும் நான் மணக்கவில்லை என்றால் என் உயிரை மாய்த்துக் கொள்வேன். நானும் சர்க்கம் இல்லாமல் வாழ இயலாது. நான் எனது வாளால் எனது சிரத்தை கொய்து சர்க்கத்தின் காலடியில் அதை சமர்ப்பணம் செய்வேன். ஆமாம், நானும் சர்க்கம் இல்லாமல் வாழ இயலாது. அமருங்கள், அமருங்கள், அமருங்கள். இந்த சங்கடத்தை நீக்குவதற்காகத்தான் எங்களது சர்க்கம் உங்கள் அனைவருக்கும் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கிறாள். இதை பாருங்கள். இது விஷம். விஷமா? ஆம். இங்கு வந்திருக்கும் அனைவரும் சர்க்கத்தை விரும்புகின்றீர்கள் அல்லவா? இதில் எது உண்மையான காதல்? யாரால் அவள் இல்லாமல் வாழ முடியாது? அதை தாங்கள் இந்த விஷத்தை குடித்து எங்களுக்கு நிரூபிக்க வேண்டும். சர்க்கத்திற்காக உயிரை கொடுக்க முடியுமா? குடியுங்கள். குடித்து தங்கள் காதலை நிரூபியுங்கள். அவள் எங்களுக்கு விஷத்தை அனுப்பினாளா? இதைவிட அவமானம் எங்களுக்கு வேறொன்றும் இல்லை. இத்தனை ஆணவம் கொண்டவளை யார் மணப்பார்கள்? நல்ல வேளை, இப்பொழுதே அவளுடைய குணம் நமக்கு தெரிந்துவிட்டது. சரி சரி, நீங்களாவது குடியுங்கள். உங்கள் காதலை நிரூபியுங்கள். என்ன இது? நம் மூவருக்கும் எதுவும் ஆகவில்லையே. ஏனென்றால் அதில் விஷமில்லை.
இது ஒரு பரீட்சைக்காக நடத்தப்பட்டது. இருப்பினும் இதிலும் ஒரு சோதனை. யார் என் மகளை உண்மையாக நேசிக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். அதை நீங்கள் மூவர்தான் நிரூபிக்க வேண்டும். நான் என் காதலை நிரூபிக்க சர்க்கத்திற்கு கவிதை எழுதுகிறேன். நான் உயிரோட்டமுள்ள சித்திரம் வரைவேன். இது போன்ற கலைகள் என்னிடம் இல்லை. ஆனால் நான் காதலை நம்புபவன். என் காதலை நான் ஏதாவது விதத்தில் நிரூபித்து விடுவேன். நான் என்னுடைய காதலை இந்த சித்திரத்தில் வரைந்து விட்டேன். இதிலிருக்கும் ஒவ்வொரு வண்ணமும் என் இதயத்தின் ஆழத்திலிருந்து வந்தவை. இந்த சித்திரத்தை கண்டதும் அனைவருக்கும் என்னுடைய காதலின் ஆழம் புரிந்துவிடும். சர்க்கம், உன்னுடைய காதல் என் இதயத்தில் வீணை மீட்டியது போல் உள்ளது. அதனால் இந்த கவிதையில் சங்கீதம் துள்ள ஆரம்பித்துள்ளது. இந்த கவிதையை யாரெல்லாம் படிக்கிறார்களோ அவர்கள் மனதில் உன் உருவம் பதிந்துவிடும். அத்துடன் உன்னிடத்தில் நான் கொண்ட காதலை இது அனைவருக்கும் நிரூபித்துவிடும். அடக்கடவுளே, சர்க்கத்திடம் நான் கொண்ட காதலை எப்படி நிரூபிப்பது? எனக்கு சித்திரம் வரையவும் தெரியாது, கவி எழுதவும் தெரியாது. என்னிடம் பரிசுத்தமான இதயம்தான் உள்ளது. சர்க்கத்தின் மீது அளவு கடந்த அன்பு வைத்துள்ளேன். என் இதயத்தில் யாரும் நுழைந்து பார்க்க இயலாதே. அப்படியென்றால் நான் இதில் தோற்றுவிடுவேனா? சர்க்கத்தின் மீது நான் கொண்ட காதல் யாருக்கும் தெரியாமல் வீணாகி விடுமா? இது சர்க்கத்தின் மேலாடை. இது எப்படி இங்க வந்தது? தாங்கள் மூவரும் தங்கள் காதலை எப்படி நிரூபிக்கப் போகிறீர்கள்? நான் வரைந்த சித்திரத்தை தாங்கள்தான் முதலில் காண வேண்டும் என்பது என் விருப்பம். இந்த சித்திரத்தை கண்டதும் என் காதலின் ஆழம் தங்களுக்கே நன்றாக புரிய வரும். இதை கண்டதும் என் மகள் இந்த சித்திரத்தில் உயிர் பெற்றது போல் தோன்றுகின்றது. உண்மையிலேயே ஒரு காதலனின் கற்பனை இப்படித்தான் இருக்கும். இந்த கவிதை என் காதலைச் சொல்லும். இதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் என் மனதின் ஆழத்திலிருந்து வந்தது. தாங்கள் அதை படித்தால் தங்களுக்கே புரியும். இந்த கவிதையில் தாங்கள் என் மகளின் அழகை மிக அழகாக வர்ணித்து எழுதியுள்ளீர்கள். என்னை பொறுத்தவரை என் மகளின் உருவம் தங்கள் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது. இதோ பாருங்கள், நான் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன். என்னுடைய காதலை நான் நிரூபிப்பதற்கு எனக்கு எந்த வழியும் தெரியவில்லை. இருப்பினும் நேற்று விருந்தினர் மாளிகையில் இருக்கும் பொழுது சர்க்கத்தின் மேலாடை எங்கிருந்தோ பறந்து வந்து கைகளில் விழுந்தது. என்னை பொறுத்தவரை இது என் காதலின் சக்தி என்றுதான் எண்ணுகிறேன். அதனால்தான் தென்றல் சர்க்கத்தின் மேலாடையை என்னிடம் கொடுத்தது. என் காதலின் அடையாளம் இதை தவிர வேறு எதுவும் இல்லை. என்னை மன்னியுங்கள். நீங்கள் மூவருமே என் மகளை விரும்புகிறீர்கள். ஆனால் யாருடைய காதல் ஆழமானது என்பதைத்தான் நாம் இப்பொழுது
நிர்ணயிக்க வேண்டும். அத்துடன் யார் எனது மகளை அதிகமாக நேசிக்கிறார்கள் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். அவர்களுடைய விவாகம் விரைவிலேயே நடக்கும். விக்ரமாதித்யரே, எனக்கு தெரிய வேண்டியது, ராம்ரதி என்ன முடிவெடுத்திருப்பாள்? சர்க்கத்தை யாருக்கு விவாகம் செய்வாள்? யாருடைய அன்பு ஆழமானது? விரைந்து கூறு, இல்லை என்றால் உன் சிரத்தை சுக்குநூறாக உடைத்தெறிந்து விடுவேன். கூறு. கூறுகிறீர்கள். உண்மையான காதலுக்கு எந்த நிரூபணமும் தேவையில்லை. உண்மையான காதல் என்பது எந்த பிரயத்தனமும் செய்யாமல் தன்னை தானே நிரூபித்துக் கொள்ளும். அதற்கு அத்தனை ஆற்றல் உள்ளது. ஆகையால் யாரேனும் ஒருவர் தன் காதலை நிரூபிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டால் அவர்களது காதல் வலிமையற்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கோவிந்தனுக்கு தன் காதலை நிரூபிக்க எந்த பொருளும் இல்லை. இருப்பினும் தன் காதல் மீது அபார நம்பிக்கை வைத்திருந்தான். அவனுடைய காதல் உண்மை என்று அவன் அறிவான். அதனால் சர்க்கத்தை அவன்தான் திருமணம் செய்வான். தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? சௌந்தர்யனும் ரமாகாந்தனும் சர்க்கத்தை நேசிக்கவில்லை என்பதால் அவர்கள் விஷத்தை குடித்தார்களா? கூறு. வேதாளமே, சௌந்தர்யனும் ரமாகாந்தனும் இருவரும் கலைஞர்கள். கலைஞர்கள் என்றாலே கற்பனை சக்தி மிகுந்தவர்களாக இருப்பார்கள். அவர்களால் கற்பனைக்கும் உண்மைக்கும் வித்தியாசத்தை அறிய முடியாது. கற்பனையை உண்மை என்று நம்புவார்கள். சௌந்தர்யனும் ரமாகாந்தனும் சர்க்கத்தின் உருவத்தை தான் காதலித்தார்கள். கற்பனை சக்தி அதிகம் என்பதால் ஆழ்ந்த காதல் என்று அவர்கள் நம்பிவிட்டார்கள். உண்மை என்னவென்றால், சர்க்கத்தை மனதார காதலித்தது கோவிந்தன் என்று நான் கூறுவேன். அவன்தான் மணக்க வேண்டும். பிரமாதம் விக்ரமாதித்யரே, உண்மையான விஷயத்தை எடுத்துரைத்து விட்டீர்கள். உண்மையில் மனதார நேசிப்பவர்களுக்கு எந்த ஆதாரமும் தேவையில்லை. அவர்களுடைய அன்பே ஆதாரமாகும். ஆனால் என் நிபந்தனையை ஏன் மறந்து விடுகிறீர்கள்? என் கேள்விக்கு பதில் கூறினால் நான் தங்களை விட்டு சென்று விடுவேன் என்று தெரியும் அல்லவா? தாங்கள் பதில் உரைத்தீர்கள், நான் உங்களை விட்டு செல்கிறேன். பின்தொடர்வதால் எந்த பலனும் இல்லை. நான் உன் வசப்பட மாட்டேன், மறந்து விடாதே. நில் வேதாளமே, நீ இன்றி நான் இங்கிருந்து செல்ல மாட்டேன். நீ எங்கு சென்றாலும் நான் உன்னை விட மாட்டேன். என்னை பிடித்து வர உன்னை அனுப்பியவன் மிக கொடியவன், மகா துஷ்டன். நில் வேதாளமே, நீ இன்றி நான் இங்கிருந்து செல்ல மாட்டேன்.